ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ளைன் பிரியாணி செய்ய போகிறோம். எந்த விதமான சிக்கன், மட்டன், எக் எதுவும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக செய்யலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா உருகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். பட்டர் நல்லா உருகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பட்டர் உருகிடுச்சு. இந்த டைமில் நம்மக்கிட்ட இருக்க சோம்பு, அதுக்கப்புறம் 3 பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு 3, பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். இது எல்லாம் கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயில் வறுபடட்டும். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க 3 பச்சை மிளகாவை அதில் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இடித்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை அரைச்சும் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்க சின்னதாக இருக்கிற வெங்காயம் 2 சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா வேகணும். அந்த எண்ணெயிலேயே நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கனாக்கா நம்மளோட வெங்காயத்தை கொஞ்சம் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம், நல்லா வேகட்டும். இப்போ நம்மளோட வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த தக்காளியை அதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த தக்காளி நம்ம அரைச்சும் சேர்த்துக்கலாம். இப்போது கல்லுப்பு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கல்லுப்பு அதில் போட்டுக்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நம்ம அரைச்சி சேர்த்தா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பட் அப்படியே சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா அரிஞ்சு அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியோட இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வேகட்டும். இந்த டைமில் நம்ம புதினாவை நல்லா க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கோம். அந்த அலசி வச்சுருக்க புதினாவை இதில் சேர்த்துக்கோங்க. புதினாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த கேர்டோடு அது எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகட்டும். இதிலேருந்து அந்த கேர்ட் நல்லா வெந்து அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சைடில் பார்த்தா தெரியும், ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் இதுக்கான கரெக்டான பதம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியோட அளவு எல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கலசி வச்சுருக்க அரிசி அதில் போட்டுக்கோங்க. இப்போ அரிசியும் தண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு கொதி வரட்டும். இப்போ பார்த்திங்கனாக்கா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம இது போல் ஒரு மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சு மூடி வச்சுடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா சுட சுட கம நம்மளோட ப்ளைன் பிரியாணி ரெடி. இதை நீங்கள் வீட்டில் சர்வ் பண்ணிங்கன்னா இது எங்கே இதில் இருக்க சிக்கனை மட்டனை காணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு எக்ஸாக்டாக பிரியாணி போலவே இருக்கும். வாங்க இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா நம்ம அரிசி நல்லா வெந்திருக்கு. இதுக்காக நான் பாஸ்மதியோ எந்த சீரக சம்பா அரிசி எதுவும் யூஸ் பண்ணல. நம்ம வீட்டில் இருக்க நார்மல் அரிசியிலே நான் செஞ்சுருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் சுவையான டேஸ்ட்டான குயிக் ரெசிபீஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.